வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என்னால் கூடின கூட்டம் அல்ல. இன்றைக்கி அநேக இயேசுவை தேடி போகிறனால நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, இயேசுவை தேடி போனால் இவ்வளோ கஷ்டம் வரும், நமக்கு பாடு வரும், நமக்கு கண்ணீர் வரும் போல், நமக்கு உபத்திரவம் வரும் போல், நம்மெல்லாம் கடந்து வரும் போல், நமக்கு துன்பங்கள் வரும் போல் அப்படி என்று சொல்லிக்கொண்டு முறுமுறுக்கிறது நாம் பார்க்கிறோம். இயேசுன்னு போய் என்னத்தை நம்ம கண்டுக்கிட்டோம், இயேசுன்னு போய் கஷ்டம்தான் இருக்குது, இயேசுன்னு போய் கண்ணீர் தான் இருக்குது அப்படின்னு நீங்களும் நானும் அநேக நேரம் சொல்லுவது உண்டு. இந்த உபத்திரவத்தின் பாதையில் போனவங்க தான் போய் அதில் ஜெயம் பெற்றவர்கள், விசுவாசம் என்னும் ஜெயம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள், உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறவங்க அவர்கள் என்னால் கூடின கூட்டம் அல்ல. அழகாக சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு. பயப்படாத, உலகத்தின் பரியந்தமும் மரண பரியந்தமும் இந்த பூமி இருக்கும் வரைக்கும், இந்த பூமியில் நீ இருக்கும் வரைக்கும், உன்னை நான் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்களெல்லாம் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுனா அது என்னால் கூடுற கூட்டம் அல்ல. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எப்படி நான் உனக்கு விரோதமாக வருவேன்? நீ என் பிள்ளையாக இருக்கும்போது, என் சொந்த பிள்ளைக்கு நான் எப்படி விரோதமாக போவேன்? அது என்னால் கூடின கூட்டம் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ யாரால் கூடின கூட்டம்? பாருங்கள், பவுல் இந்த பூமியில் தேவனை அறியாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தார். அப்பொழுது விரோதமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இயேசு வந்தார். வந்து முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்குறார். என் பிள்ளைகளை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது நீ யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற, நீ வேதனைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே என்று சொல்லும் பொழுது அந்த பவுல் அப்படியே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இயேசுக்கு சப்போர்ட்டாக வந்தார். அப்போ இயேசுக்கு ஆதரவாக, இயேசுக்காக வைராக்கியமாக நிற்கிறவராக காணப்பட்டார். அப்போது யார் வருவார்கள் என்றால் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள். யார் தேவனுக்கு விரோதமாக இருப்பார்கள்? பிசாசு தான். பிசாசும் பிசாசு சேனையும் அதை வணங்குறவர்களுடைய கிரியைகளும் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர்கள் மந்திரத்தினால நமக்கு விரோதமாக வருவாங்க, அவர்கள் தேவையில்லாத கிரியைகள்னால நமக்கு விரோதமாக வருவாங்க, பொய் சொல்லி நமக்கு விரோதமாக வருவாங்க, நஷ்டப்படுத்தணும்னு விரோதமாக வருவாங்க, அசிங்கப்படுத்தி விரோதமாக வருவார்கள், அவமானப்படுத்தி விரோதமாக வருவார்கள், கண்ணீர் வடிக்க வைத்து நமக்கு விரோதமாக வருவார்கள், அல்லது தேவையில்லாத அபாண்டமான பலிகளை நம்ம மேலே செலுத்து நமக்கு விரோதமாய் வருவார்கள். அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பார்வோன் சேனையும் பின்னாடி தான் பின்தொடர முடியும். முன்னாடி வந்து எதிர்த்து நிற்க அவங்களுக்கு திராணி இல்லை, ஆனால் தான் பின்னாடி பின்தொடர்ந்து வந்து அழிந்து போனார்கள். அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, எந்த கூட்டம் உனக்கு விரோதமாக வருகிறதோ அந்த கூட்டத்துக்கு விரோதமாக நீ எதிர்த்து நிற்கும் பொழுது அவர்கள் உனக்கு விரோதமாக வருவாங்க, ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி தேவன் செய்வார். ஆனால் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், துதி என்னும் ஆயுதத்தோடும், ஜபம் என்னும் ஆயுதத்தோடும், விசுவாசத்தோடும், இயேசு இருக்கிறார் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற ஒரு வைராக்கியத்தோடும் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயம் அவர் உங்களை விட்டு ஓடி போவார். அதனால் தேவன் எப்பொழுதுமே நமக்கு விரோதமாக வரவே மாட்டார். அவர் அன்பின் தேவன், அவர் நீதியின் தேவன், அவர் பரிசுத்தமான தேவன், அவர் உண்மையான தேவன். அதனால் அவருக்காக வரும்பொழுது முறுமுறுக்காதீங்க. ஏனென்றால் விசுவாசத்தை விட்டு நீங்கள் வழி தப்பி போய் நரக வழியில் போகணுன்னு தான் பிசாசு எப்போவுமே நம்ம மேலே கண்ணோட்டமாக இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட சோதனை, உபத்திரவம், கஷ்டம், பாடுகள்லாம் உங்களுக்கும் எனக்கும் பிசாசு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பதனால், நம்மளை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருப்பதினால் நாம் ஜெயம் பெறுவோம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.